நம்ம இதுக்கு ஸ்லீவ் கேட்டுட்டோம். இங்க பேக் ஃப்ரண்ட்ன்ற மாதிரி இந்த லைன். ஓகேவா? ஃபோல்ட் பண்ணிட்டு அப்படியே நாலா மடிச்சிட்டோம். ஓகேவா? கரெக்டா ஃபோல்ட். இந்த பீஸும் மிஸ் பண்ண கூடாது. இதுவும் கரெக்டா இருக்கும். இப்போ அலோ ஜாக்கெட் நிப்பாட்டிட்டோம். புரிஞ்சுதுங்களா? இது இதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆனா இதை வச்சுதான் போட போறோம். இங்க 4 இன்ச்சு விட்டுருக்கோம் ஷோல்டர்ல. புரிஞ்சுதா? இங்க கரெக்டா வச்சுட்டோம். இங்க 4 இன்ச்சு விட்டுருக்கோம். எதுவும் பாடிக்கு லூஸ் இல்லாம ஃபர்ஸ்ட் நெக்கு, ஷோல்டர், ஃப்ரண்ட் நெக்கு கொத்திட்டு ஓகேவா மேல பண்ணிருக்கிறோம். அதே மாதிரி இந்த பட்டி இது 2வது தொகுப்பு மேல பண்ணிட்டோம். அப்படியே சைடு இந்த பட்டி இந்த அளவு மார்க் பண்ணிட்டு இந்த டாட்டுக்கும் இதுக்கும் சேர்த்து ஒரு 3/4 இன்ச்சு கீழே. ஓகேவா? நெக்கு ஷோல்டர் எல்லாமே இதுல வந்துடுச்சு. பேக் வந்துடுச்சு, ஃப்ரண்ட் வந்துடுச்சு. பேக் கீழே பண்ணிருக்கிறோம். ஃப்ரண்ட்டுக்கு தான் நிறைய வேலை. புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதாமா? எடுத்துட்டோம். கட்டிங்க்கு விடுறோம். அடுத்தது டாட் வித் டாட்டோட அகலம். புரிஞ்சுதா? அடுத்தது டாட்டோட உயரம். இந்த எண்டுல இருந்து ஓகேவா? எண்டுல இருந்து இந்த மார்க் பண்ணல இதுக்கு நேரா பார்க்கணும். இது டாட்டோட லென்த், இது முன் பட்டியோட லென்த். இது ஓபன் பட்டி, சைடு பட்டி, ஃப்ரண்ட் பட்டி, டாட் லென்த். இது கிடையாது இப்போ. ஓகேவா? இப்போ இதுல இருந்து நம்ம டாட் லென்த்துக்கு ஸ்ட்ரெயிட் போட்டுட்டு இதுல எவ்வளவு பிடிச்சிருக்காங்கன்னு அளந்துக்கலாம். ஒரு 1.25 அளவுக்கு. இப்போ இது கொக்கி பட்டி டாட்டு, இது ஆம்போல் டாட். இது சென்டர் ரெண்டுத்துக்கும் நடுவுல பிடிக்கும். இந்த இதுக்கும் இது இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல பிடிக்கும். இது இந்த டாட் போடும் போது இந்த மார்க் புரியுதாமா? இந்த மார்க்க பார்த்த மாதிரிதான் போகும். புரிஞ்சுதா? இத பார்த்த மாதிரிதான் பிடிக்கணும். ஓகேவா? ஆனா இது கேப். புரிஞ்சுதாமா? ஷேப் போட்டுக்கலாம். பேக்குக்கு தான் ஆஃப், ஃப்ரண்ட் நெக்குக்கு 3/4. இது 1 மேல இருக்கு. இப்போ நம்ம ஷோல்டர் இதுல இருந்து ஆர்ம் எடுக்கும். இந்த ஓரத்துல நம்ம எடுக்க கூடாது, ஏன்னா இது ரெடி. அப்ப நம்ம இதோட கட்டிங் எங்க இருக்குது? இந்த இடத்துல தான் இருக்கு. அப்ப நீங்க இங்க எடுக்க கூடாது. புரிஞ்சுதா? இங்க எடுக்கிறோம்னா அப்ப நீங்க இங்கதான் எடுக்கணும். இது இதெல்லாம் ஸ்டிச் பண்ண போறோம்.
இந்த இடத்துலதான் டேப் அப்படி புடிச்சு எடுக்கணும். ஆமா வித்து எடுக்கும்போது புரியுதா? இங்கதான் எடுக்கணும். கரெக்டா புரியுதா? நீங்க என்ன பண்றீங்க? அது ஓரமாவே போறீங்க. அப்ப அரைஞ்சு குறையுதுல்ல குறையுதுல்ல. இதுதான் நம்ம கட் பண்ண போறோம், டிஸ்டிச் பண்ண போறோம். அப்ப இங்க இருந்தா எடுக்கணும். ஆமால கரெக்டா வந்துருச்சா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஈஸியான மெத்தட் கட்டிங் சொல்லிடுறேன். இது ஸ்லீவுக்கு பேக் ஃப்ரண்ட் எடுத்துக்கோ. இதுக்கு பேக்குக்கு ஆஃப் இன்ச் எடுத்தாச்சு. ஓகேவா? எப்பயுமே டாட் பிடிக்கும் போது ரெண்டுத்துக்கும் நடுவுல டாட் பிடிச்சாதான் கரெக்டா. ஒரு சிலர் வந்து நெக்கான போயிட்டு இருக்கும், சிலது வந்து கீழே இருக்கும். ரெண்டுத்துக்கும் நடுவுல பிடிக்கணும். ஓகேங்களா? இது இதெல்லாம் ஆஃப் தான். அதே மாதிரி இது நான் மார்க் போட்டோம் இல்லையா, இந்த புள்ளி அந்த பிடிச்சி இங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப் அண்ட் டவுன் நாம தான் பிடிக்கணும். ஃப்ரண்ட் குழிக்கட்டு இந்த இந்த செஸ்ட் அளவு இல்லையா, இதுல இருந்து தான் கட் பண்ணணும். ஃப்ரண்ட் உள்கட்டு. ஓகேவா? ஒரு 1/4 இன்ச் கட் பண்ணா போதும். பேக்ல இது வந்து இல்ல இதுவுமே ஓகேவா? இதே மாதிரி சைடு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இதுல இருந்து இந்த அளவு கரெக்டா இருந்து இது எக்ஸ்ட்ரா இருக்கு. இல்லைதானம்மா? இது தொங்கத்தினால இந்த அளவு கரெக்டா இருக்குது. இதுதான் கரெக்டா அளவு. ஓகேவா? ரெண்டு பக்கமும் எக்ஸ்ட்ரா இருக்குது. அர்த்தர் போட்டோம். அந்த அப் அண்ட் டவுன் வராம தடுக்கதான் நம்ம இந்த அர்த்தர் போட்டிருக்கோம். இதுக்குள்ளதான் நம்ம மடிச்சு தைக்கணும். இதுதான் நம்மளோட ரெடி அளவு. புரிஞ்சுதா? இது ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு போயிடும் போது மொத்தத்தான் நம்மளோட பேக் அளவுனா இதுல இருந்து அதாவது 14 வரும். ஓகேவா? பேக்ல டாட் பிடிக்காம கட் பண்ண. இப்போ மாத்து இங்க தெரியற மாதிரி வச்சுட்டு அந்த அதுக்கு நேரா அப்படி போட்டுங்க. ஓகேவா? எப்பயுமே டாட் இப்படிதான் பிடிக்கணும். சிலர் இங்க மார்க் பண்ணிட்டு இங்க பிடிச்சிருங்க, அதான் ஒன் சைட் ஆகும். புரியுதா? இங்க மார்க் பண்ணா இங்கதான் இருக்கணும். லெஃப்ட் ரைட் மாதிரி தான் இருக்கணும். ஒருத்தர் என்ன பண்றீங்க, இப்படி வச்சுட்டு இப்படி மார்க் பண்றீங்களா? பண்ணிட்டு என்ன பண்றீங்க, இங்கே மார்க் பண்ணிடுறீங்க. இங்க பண்ணக்கூடாது. இங்க பண்ணா ஒன் சைடா தான் ஆயிடும். அப்போ திரும்ப எல்லாத்தையும் பிரிச்சுட்டு போகணும். எப்பயுமே இப்படிதான் இருக்கணும். புரிஞ்சுதா? டாக்டர் பிடிச்சிட்டீங்கன்னா ஒன் சைடு வராது, வராம தடுக்கலாம். இல்லைன்னா ஒன் சைடு வந்துருக்கும். பேக் ஃப்ரண்ட் ரெடி ஆயிடுச்சா? அடுத்தது ஸ்லீவ். இப்போ வந்து லைனிங் மேல நம்ம தச்சு திருப்பிடலாம். ஸ்லீவ் வந்து எம்மிங் கிடையாது, தச்சு திருப்பத்துக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு லைன் போட்டுட்டோம். லைன் போட்டுட்டு லென்த் வராது. இப்போ அளவு ஜாக்கெட்டு கரெக்டா எடுத்து போயிட்டு இதுல நிப்பாட்டுறோம். போட்டுட்டு இந்த இடத்த எங்க விட்டுட்டு இப்படி இழுத்தோம்னா தள்ளி வரும். அதனால கரெக்டா வச்சுட்டு மிஸ் ஆகாம ரெடி. அதே மாதிரி இந்த அளவா இருக்கணும். இந்த ரெடி
எடுத்துட்டு 4 இன்ச் கட்டிங் கட்டிங். இப்ப ஹார்மோல் வந்து இதுல செக் பண்ணிக்கலாம். இதுல இருந்து ஸ்டிச் பண்ண போறோம்ல, இதுல இருந்து ஹார்மோல் வந்து செக் பண்ணிடுறோம். கரெக்டா? இது ரெண்டும் கரெக்டா வந்தாதான் சைடு கரெக்டா ஜாயிண்ட் ஆகும். புரியுதா? எது இதுல இருந்து இது கரெக்டா மேக் பண்ணணும். இப்போ நமக்கு இதுதான் உள்கட்டு இப்படி எடுத்துட்டு தான் பண்ணணும். புரிஞ்சுதா? இங்க இருந்து 1.5 இன்ச் இதுக்கு இதுக்கும் எவ்வளோ 7 எவ்வளோமா பாதி 3.5 மேல 1/2 இன்ச். புரிஞ்சுதா? இது எப்படி இப்படிதான் வரணும். கை இப்படி போய் இப்படி வரணும். இப்படி போய் இப்படி வரக்கூடாது. புரியுதா? இப்படி வரக்கூடாது. எப்படி ஸ்லீவ் துணி எப்படி இருக்குதோ அந்த மெத்தட் படி இப்படி போயிட்டு இப்படி வரணும். இது ஃப்ரண்ட், இது பேக் சைடு. ஓகேவா? புரிஞ்சுதமா? இப்ப நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது இங்க இருந்தே கூட ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப இங்க இருந்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க இருந்தே பாடி பீஸ்ல ஸ்லீவ் ஜாயின் பண்ணி அக்கா செட் ஆகும். ஓகேவா? இப்ப இதுலயே கொக்கி பட்டி ஐப்பட்டி இதே நம்ம அளக்கலாம் தேவையில்ல. 2 இன்ச்சு 3 இன்ச்சுலாம் சும்மா கத்து கொடுக்கும் போது அளக்குறோம். பிராக்டிஸ் ஆகும் போது கொக்கி பட்டி கம்மி பண்ணிட்டு ஐப்பட்டி பெருசா வச்சுட்டோம். இது பேரு கொக்கி பட்டி, இது ஐப்பட்டி. ஓகேவா? இது வந்து பட்டிக்கு இது ஜாயின் பண்ணிக்க துணி பக்கல. இத வந்து கீழே ஸ்ட்ரெயிட் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணுது. ஜாயின் பண்ணிட்டு 4 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிட்டு படிமானத்தை போட்டு பட்டி எடுத்துக்கணும். இது வந்து கிராஸ் பீஸ். இது எங்க எடுத்த பீஸ்? இது ஆமூல்ல வந்த பீஸ், அக்கல் எடுத்த பீஸ். இத வச்சு கிராஸ் பீஸ். இப்போ இது வந்து 1 இன்ச் தான் இருக்கும்னு வச்சுக்கேன். இப்போ கொஞ்சம் 1.25 அப்படி வேணும்னா ஒரு 4 இன்ச்சுக்கு ஸ்கேல தள்ளிடணும். புரியுதா? மார்க்ல இருந்து 4 இன்ச்சு தள்ளிட்டு இப்படி கட் பண்ணீங்கன்னா ஒரு பீஸ்க்கு வித்தியாசம் வரவே வராது. ஒரு கிராஸ் பீஸ் சின்னதாகவும் பெருசாகவும் கட் பண்ணிடணும். எப்பயுமே துணி சிஸ்டரும் டேபிள் மேல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கட்டிங் வந்து அலம் மோதாது. இதுவும் சப்போர்ட் இருக்கும், இதுவும் சப்போர்ட் இருந்தா ஸ்ட்ரெயிட் வரும். அதே மாதிரி கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணும் போது இந்த மெத்தட்ல தான் இருக்கும். இந்த மெத்தட் இருக்கக்கூடாது. தெரியுதா? இது ரெண்டுத்துக்கும் இது போட்டு மாதிரி இருக்குது ஒரே சைடு. தெரியுதா? இது எப்படி இருக்குது? ஆப்போசிட் இருக்குதா? இந்த மெத்தட்ல இருந்தாதான் அடுத்தது அப்படியே ரொட்டீனா வச்சுட்டு வரதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இந்த பக்கம் வச்சு இப்ப சிலர் வந்து என்ன பண்றீங்க, இப்படி ஜாயின் பண்றீங்க. இப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அப் அண்ட் டவுன் வந்துடும். இப்படி வரும். ஜாயின் பண்ணும் போது இப்படி வரும். புரியுதா? இது கீழே இறங்கிட்டு இது கீழே இறங்கிடும். என்ன பண்ணணும்? 4 இன்ச் இந்த லைன் மிஸ் பண்ண கூடாது. சிலர் என்ன பண்றீங்க, இப்படி வச்சு தைக்கிறீங்க. அப்படி தைக்க கூடாது. இப்படி வச்சுட்டு இது ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு 4 இன்ச்சுக்கு மேல கீழே இருக்கும். அப்ப இந்த எண்ட்ல தைச்சீங்கன்னா அந்த கிராஸ் பீஸ் ஒரு புள்ளி கூட மிஸ் ஆகாம ஸ்ட்ரெயிட் வந்து. ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்த பீஸ் தபர் இப்படி எடுக்கிறோமா, அதே ரொட்டீன் தபர் கரெக்டா வரும். இப்படிதான் இருக்கணும். இப்படிதான் ஜாயின் பண்ணணும். உங்களுக்கு லெசன் புக்லயே உங்களுக்கு கிராஸ் பீஸ் ஜாயின் பண்றதுக்கு இப்படிதான் கொடுத்துருப்பான். அடுத்த பீஸ் இப்படி வரும். கிராஸ் பீஸ் ஜாயின் பண்றதுக்கு இந்த மெத்தட் தான். புரிஞ்சுதா? இப்படி இருக்க கூடாது.
புரிஞ்சதா? இந்த மாதிரி இருக்க கூடாது. இந்த மாதிரி இருந்ததுன்னா அது என்ன பண்ணும், ரெண்டாம் ஒண்ணும் புடிச்சு இப்படி கட் பண்ணிக்கணும். அப்ப இப்படி வந்துருக்காங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா பசங்களா?